வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, எதிரி மாரண பிரயோகம் முறை. இந்த எதிரி மாரண பிரயோகம் எப்படி செய்யணும் அப்படின்னா, இதற்கு கருமை வேணும், 2வது சண்டால கரு வேணும். இந்த 2 மை இருந்தால் போதும். நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை காரிய தகட்டில் எழுதுங்க. என்னைக்கு எழுதலாம் அப்படின்னா, சனிக்கிழமை ராவு காலத்தில் இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு இதை சுத்தி பண்ணிட்டு இந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் கருமை வைங்க, சண்டால மை வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுடுகாட்டில் இருக்க மயானத்துக்கு போங்க. அங்கே 8 வேர் இருக்கும். அந்த வேர் எடுத்து இந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் வச்சு நல்லா சுருட்டுங்க. சுருட்டி கருப்பு கலர் நூலால் சுற்றுங்க. சரிங்களா? கருப்பு கலர் நூலால் நீங்கள் சுற்றலாம். இதை சுற்றிட்டு எதிரியாகவே நினச்சி முருங்க. சரிங்களா? முருங்க மரத்தில் ஒரு பாவம் செய்யுங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்களாவே நினச்சி ஒரு பாவம் செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட உறுப்பு, சரிங்களா, மர்ம உறுப்பு பக்கத்தில் இந்த எந்திரம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நெஞ்சில் இந்த இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உறுப்பில் வைங்க. சரிங்களா? அவங்களோட காலடி மண் இருந்தால் காலடி மண் வைங்க. இதற்கு இந்த பூஜைக்கு விளக்கு கரும்பன்றி நெய்யில் தான்ப்பா நீங்கள் விளக்கு போடணும். சரிங்களா? படையல் அவுள் பொரிகடலை, கோழி ஈரலை சுட்டு வைங்க, கருவாடு சுட்டு வைங்க. சரிங்களா? இப்படி வச்சுட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு, சரிங்களா, 10,008 உரு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கோயில் பாருங்கள். அந்த கோயில் யாருமே அங்கே வரக்கூடாது. ஆனால் இடிஞ்சு தொட்டகுறை விட்டகுறையாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு யாருமே போயிருக்கக்கூடாது. மக்களே போய் பல வருஷமாக இருக்கணும். அங்கே தெய்வம் சிலை அந்த டேமேஜ் ஆகி யாருமே வரக்கூடாது. அந்த இடமா இருக்கணும். சரிங்களா? அந்த கோயிலை தேர்ந்தெடுங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயிலோட வாசலில் இந்த எதிரி இருக்கா இல்லையா, அந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணணும்னா சுடுகாட்டில் புதைங்க. அந்த பாவையை அந்த வேரை வச்சு அந்த எந்திரம் சுற்றிருக்கீங்க இல்லையா, அதை மட்டும் அந்த கோயிலோட வாசலில் நீங்கள் புதைங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட கொம்பனும் சரி, உங்களை வம்புழுக்கிறவன் வஞ்சிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, துடிச்சு ஆள் தட்டும். சரிங்களா? இதோட வேகம் ரொம்ப உச்ச கட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி முறையெல்லாம். சரிங்களா? இதை எதிரியாகவே நினச்சி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அருமையான பலன் அடித்து தரணும். சரிங்களா? இதற்கு இந்த மந்திரம் 10,008 உரு 108 சொல்லலாம், 1008 சொல்லலாம். ஒரே நாளில் 10,008 உரு கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் தினந்தோறும் மந்திரம் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிடுங்க. இந்த போர்வை, தலைவாணி, பாய் எதுலேயும் தூங்காதீங்க. வெறும் தரையில் படுங்க. சரிங்களா? நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க. தயவு செஞ்சு மந்திரம் சொல்லும் போது அந்த வக்கர எண்ணம், அந்த எதிரியாகவே நினச்சி அவனை கொல்லணும், அந்த ஒரு வெறியில் மந்திரம் சொல்லுங்கள். ரிசல்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள், எதுக்கு அதை நான் சொல்லிக்கிட்டு. சரிங்களா? ரொம்ப பவராக இந்த முறையெல்லாம் வேலை செய்யும்பா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர்